வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோவிலில் பாக்யம் மயில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து படு டென்ஷனான கோமதி ஐயோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ரொம்ப கோவமா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து டிஸ்பிளேவை பார்க்குற மீனாவுக்கு பயத்தில் அல்லு விட்டுடுது. அத்தையா, இப்போ எதுக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க? அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பயத்துல நெகத்தை கடிக்கிற மீனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறவங்க சரி என்னன்னு கேட்போம், என்னைக்கா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க மீனா. ஆனாலும் எப்படியாவது கெத்தை விட்டு கொடுக்காம மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு நினைக்கிற மீனா உடம்புக்குள்ள அதுக்கான கரேஜை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கால் அட்டன் பண்ணி எதுவும் சொல்லாம அப்படியே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு கோமதி ஹலோ அப்படின்னு சொல்ல என்னவா அப்படின்னு எடுப்பா கேக்குறாங்க மீனா. எங்க இருக்க அப்படின்னு கோமதி கேட்க இந்நேரத்துக்கு எங்க இருப்பாங்க, குவார்டர்ஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஒரு பெருமூச்சு விடுற கோமதி செந்தில் வந்துட்டானான்னு கேக்குறாங்க. ஆ அப்படின்னு மீனா சொல்ல சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கோமதி கேட்க ஆ அப்படிங்கிறாங்க மீனா. இப்ப கோமதி ஏதோ மருமக மாதிரியும் மீனா ஏதோ மாமியார் மாதிரியும் கெத்து காட்டிட்டு இருக்க கோமதி தான் விழுந்து விழுந்து பேசுறாங்க. சரி காலையில ஏன் அப்படி பண்ணங்கிறாங்க கோமதி. எதுக்கு நீ அவளை கோவிலுக்கு வர வச்ச அப்படின்னு கோமதி கேட்க அதுதான் தேவையான அளவுக்கு காலையிலேயே திட்டிட்டீங்கல்ல, மறுபடியும் திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு மீனா கேட்க இங்க பாரு, அவ நிழல் நம்ம மேல பட்டா கூட நல்லதில்ல, நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்க வந்தவ அவ. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குதுடி, அவ மேல உனக்கு என்ன பாசமோ பரிதாபமோ, அதான் அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம் மீனா அப்படின்னு கோமதி ஓரளவுக்கு நிதானத்துக்கு வந்திருக்காங்க. இங்க பாரு, அவ பேர் கூட இனிமே உன் வாயில இருந்து வரக்கூடாது. இன்னைக்கு பண்ணின மாதிரி ஒரு விஷயத்த என்னைக்குமே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோயேன் நான் உன் கூட பேசவே மாட்டேன். இதோ பாரு மீனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் திரும்ப இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோயேன் நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு கோமதி உரிமையும் வருத்தமா சொல்றாங்க. அதுதான் காலையிலேயே சொல்லிட்டீங்களே, இனிமே நான் எதுவும் பண்ணலங்கிறாங்க மீனா. சரி நாளைக்கு வேலைக்கு லீவ் சொல்லிடுறியா அப்படின்னு கோமதி கேட்க ஒரு பார்வை பார்த்துட்டு எதுக்குன்றாங்க மீனா. என்ன மறந்துட்டியா, நாளைக்கு நம்ம ஸ்ரீரங்கம் போலான்னு தானே பேசியிருந்தோம் அப்படின்னு கோமதி கேட்க ஆமா பேசி இருந்தோம், என் மேல இருக்க கோவத்துல நீங்க பிளானை கேன்சல் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா கேட்க ஏய் என்னடி இது சாமி விஷயம்டி, எப்படி நான் பிளானை மாத்த முடியும், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல ஓஹோ அப்ப உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், அதனால எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல சாரி கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னு மீனா கேட்க ஆமா இவ பெரிய மனுஷி, இவகிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க, இதோ பாரு நீ வர்றியா இல்லையா அப்படின்னு கோமதியை ஒரு படி மேலே ஏறிடுறாங்க. யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு மீனா கொஞ்சம் தெனாவட்டா சொல்ல அட கடவுளே, இதோ பாரு ரொம்ப ஓவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நீ வர்றேங்கிறதுனால தான் வேற யார்கிட்டையும் சொல்லல கூப்பிடல, என்னால தனியெல்லாம் போக முடியாது, வா போயிட்டு வந்துடலாம் என்ன அப்படின்னு கோமதியை ஏறின படியில இருந்து இறங்குறாங்க கீழே. இதோ பாருங்க இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதையாவது நான் பண்ணனா என்ன திட்டாதீங்க, என்கிட்ட தன்மையா சொல்லுங்கன்றாங்க மீனா. சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல சரி சரி டிஃபனுக்கு பொடி இட்லி எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு மீனா ஒரு படி இறங்கி வந்து சொல்ல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல இப்ப நானும் வர்றேன் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிறாங்க மீனா. என் நேரமும் உனக்கு சாப்பாட்டு நினப்பு தாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. இத பாருடி காலையில கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடலான்னு கோமதி சொல்ல கிளம்பலான்னு தென்னாவட்டாவே மெயின்டைன் பண்றாங்க மீனா. நான் வைக்கட்டுமான்னு கோமதி கேட்க சரி சரி வைங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டு குட் நைட்டுங்கிறாங்க மீனா. குட் நைட்மா அப்படின்னு கோமதி போனை வச்சுட்டு அப்படியே போனையே பார்த்துக்கிட்டு மெதுவா வர்றாங்க மீனா. இங்க ஆபீசர் செந்தில் மொபைல்ல வளைச்சு கேம் ஆடிட்டு இருக்காரு. உள்ளரு வர்ற மீனா இடுப்புல கைய வச்சுட்டு சார் என்ன பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்க அவரு தலைய கூட நிமித்தாம ஆங்கிறாரு. அத்தை போன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படின்னு மொபைல பார்த்துக்கிட்டே தலையாட்டுறாரு. நானும் அத்தையும் கோவிலுக்கு போறோம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு மீனா சொல்ல அப்படிங்கிறாரு. அவரு நிமிந்து கூட பார்க்காம தலையாட்டிட்டு இருக்கத பாக்குற மீனா நான் சொன்னது சாருக்கு காதுல விழுந்துச்சா அப்படின்னு கேட்க படு சின்சியரா விளையாடிட்டு ஊங்கிறாரு செந்தில். இந்த அரலூசு கிட்ட பேசுறதுக்கு எங்கேயாவது செவுத்துல போய் முட்டிக்கலான்ற மாதிரி பாக்குற மீனா டென்ஷன் ஆகி ஒரு நாளைக்கு இந்த போனை தூக்கி போட்டு உடைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கும் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்காரு செந்தில்.
அடுத்த நாள் பொழுது விடியுது. கோமதி ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரெடி ஆனாங்களோ இல்லையோ கிச்சன் ஃபுல்லா பாத்திரம் மூடியோட ரெடி ஆயிடுச்சு. ஒரு குண்டானை தூக்கிட்டு வந்து, அம்மா இதுல டிஃபன் இருக்கு, அதுல மத்தியானத்துக்கு சாம்பார், மத்ததெல்லாம் ரெடியா இருக்கு, நீயும் சாப்பிட்டு மற்றவங்களெல்லாம் சாப்பிட வச்சிருன்றாங்க கோமதி. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா அதே மாதிரி கதிர் சாப்பிடுறேன்னு சொல்லுவான், சாப்பிடாமையே ஓடிடுவான், அவனை மட்டும் புடிச்சு உட்கார வச்சு சாப்பாடு போடு சரியான்றாங்க கோமதி. குடுக்கறேன் பாட்டி சொல்ல சரின்னு தலையாடுறாங்க கோமதி. அம்மா நீயும் மீனாவுக்கும் கோவிலுக்கு எதுல போறீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. மீனா என்ன பஸ் ஸ்டாப்புக்கு வர சொன்னா அங்கேயே பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி காரைக்குடிக்கு போயிருவோம் அப்படின்னு கோமதி சொல்ல, அடுத்து என்னங்கிற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியது தாங்கிறாங்க கோமதி. 2 பொம்பளைங்க தனியா போயிட்டு வந்துருவீங்களான்னு பாட்டி சந்தேகமா கேக்குறாங்க. பொம்பளைங்க ராக்கெட்ல ஏறி வானத்துக்கே தனியா போறாங்க. 2 மணி நேர தொலைவில் இருக்க ஸ்ரீரங்கத்துக்கு நாங்க போக மாட்டோமா அப்படின்னு கோமதி கேட்க, சரி போயிட்டு எப்போ வருவேன்னு கேக்குறாங்க பாட்டி. மா எப்படியும் சாயந்தரம் ஆயிடுமா அப்படின்னு வாட்டர் பாட்டில தண்ணியை ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கோமதி. அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்க. வேலைக்கு போன புருஷன் எப்போ வருவாரு, வெளியில போன பிள்ளைங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாம முன்னாடி எல்லாம் விடிஞ்சா இருட்டுற வரைக்கும் வீடே கதின்னு உட்கார்ந்துருப்பேன். இப்ப நீ வந்துட்டல, உன் புண்ணியத்துல இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியுது அப்படின்னு கோமதி சொல்ல, இந்த பாரு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ கோவிலுக்கு போற விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டல, இல்ல வீம்பா அதையும் சொல்லாம விட்டுட்டியா அப்படின்னு பாட்டி கேட்க, அவர்கிட்ட நான் ஏம்மா சொல்லணும், அவருக்கு தெரியாம என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவதானே நானு அப்படின்னு இத்தனை நாளா பயத்தோட சொல்லிட்டு இருந்த விஷயத்தை இப்ப கோமதி பெருமையா சொல்லிக்கிறாங்க. கோவிலுக்கு போறதெல்லாம் நான் ஏமா சொல்லணும் அப்படின்னு கோமதி தென்னாவட்டா சொல்ல, நீயே இப்படி பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லடி. வெளியே போகும்போது புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னு பாட்டி கேட்க, நான் போய் அவர்கிட்ட சொன்னா மட்டும் போயிட்டு வா கோமதின்னு சந்தோஷமா சொல்ல போறாராக்கும். முகத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு முகத்தை ஒரு திருப்புறாங்க கோமதி. பிள்ளைங்க கிட்டையாவது சொன்னியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, மா நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லைம்மா அப்படின்றாங்க கோமதி. ஏய் எழுந்த உடனே எல்லாருமே சமையல் கட்டுக்கு வந்து எங்க அம்மான்னு உன்னதாண்டி தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு பாட்டி கேட்க, பிள்ளைங்க கிட்ட சொல்லிடு நானும் மீனாவும் கோவிலுக்கு போயிருக்கோம்னு. ஆனா அவர்கிட்ட மட்டும் நீயா போய் சொல்லிடாத, அவரா வாயை திறந்து என் பொண்டாட்டி கோமதி எங்கன்னு கேட்டா மட்டும் சொல்லு, அது போதும் அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டி கொஞ்சம் கோவமா பாக்குறாங்க. அம்மா உன் முகமே சரியில்லையே, தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி நீயே போய் உளறி வைக்காத, புரியுதா, அவர் கேட்டா மட்டும் சொல்லு சரியா அப்படின்னு கோமதி கேட்க, ஓர பார்வைய பார்த்துட்டு இருக்க பாட்டி டென்ஷன் ஆகி, சரிடி எத்தனை தடவை அதையே சொல்லிக்கிட்டு இருப்ப, நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புங்கிறாங்க பாட்டி. ஒரு ஜூட் பேக் எடுக்கிற கோமதி அதில் ஒரு டிஃபன் பாக்ஸையும் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியையும் போடுறாங்க. அம்மா டிஃபன் எடுத்துக்கிட்டேன், மதிய சாப்பாட்டை நாங்கள் வழியில் சாப்பிட்டுக்கிறோம், வரட்டுமான்னு கேட்க, இதோ பாரு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன அப்படின்னு பாட்டி கேட்க, சரிம்மா பத்திரமா இருந்துக்கோ, ஏதாவது நான் ஃபோன் பண்ண புரியுதா, அவர்கிட்ட நீயே போய் சொல்லிடாத புரியுதான்னு கோமதி கேட்க, உண்மையாகவே டென்ஷன் ஆயிடுறாங்க பாட்டி. சரிடி எத்தனை தடவை தாண்டி சொல்லுவ அப்படின்னு அவங்க கேட்க, பார்த்து எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு கோமதி சொல்ல, சரிடி நான் கொடுத்துக்கிறேன்டி, நீ பத்திரமா போயிட்டு வான்றாங்க பாட்டி. கோமதி கிளம்புறதுக்குள்ள வீட்டையே 2 பண்ணிட்டு தான் போவாங்க போல இருக்கு. 2 பேரும் இப்படியே முறுக்கிக்கிட்டே சுத்துறாங்களே, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பாட்டி ரொம்பவே யோசிக்கிறாங்க. மீனா பஸ் ஸ்டாப்ல வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பக்கம் ரோட்டையும் மாத்தி மாத்தி பாக்குறவங்க ஊருக்கு முன்னாடி என்ன வர சொல்லிட்டு என்ன இன்னும் இவங்களை காணோம், சரி கால் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு போனை எடுத்து கால் பண்றாங்க. கால் பிக் ஆகலன்னு ஒன்னு சலிப்பா போனை பார்த்துட்டு போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷோ வர்றாங்களா இல்ல பேசாம வீட்டுக்கு போய் பாத்துடலாமா அப்படின்னு வெயில்ல புலம்பிக்கிட்டே நிக்கிறாங்க மீனா. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ண புசுன்னு மூச்சை வாங்கிட்டு கோமதி வேகமா ஓடி வர்றாங்க. ஏய் மீனா என்னடி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு அவங்க கேட்க, 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, நீங்க என்ன இம்புட்டு லேட்டா வர்றீங்கன்னு கேக்குறாங்க மீனா. ஏண்டி உன்ன மாதிரி எதுவும் சமைக்காம ஓடி வர முடியுமா என்னால
நீ சமைக்கலனாலும் என் புள்ள உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு கோமதி சொல்ல மூஞ்ச தூக்கிட்டு இருக்காங்க மீனா. ஆனா எனக்கு அப்படியா? காலையில டிஃபனு, மத்தியானத்துக்கு சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கோமதி அடுக்கிக்கிட்டே போக, சரி அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, ஏய் வேலையில சொல்ல முடியலடி. அது சரி நீ ஃபோன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதுதானேங்கிறாங்க கோமதி. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு மீனா சொல்ல, ஃபோன் பண்ணனியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க கோமதி. ஆமா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே பைக்குள்ள இருந்து மொபைல் எடுத்துக்கிட்டு எனக்கு கேட்கவே இல்லையேடிங்கிறாங்க அவங்க. ஃபோன் சைலண்ட்ல இருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பைக்குள்ள ஆராய்ச்சி பண்ற கோமதி. ஃபோன் இல்லையே, ஃபோன் எங்க போச்சுன்னு தெரியலையே, ஃபோனை காணோண்டிங்கிறாங்க கோமதி. வர்ற வழியில தொலைச்சிட்டீங்களான்னு மீனா கேட்க, ஏய் நான் என்ன சின்ன குழந்தையாடி ஃபோனை தொலைக்கிறதுக்கு, எங்க வச்சேன் அப்படின்னு யோசிக்கிற கோமதி. ஏய் ஐயோ மறந்து ஃபோனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, நல்லா தெரியுமா வீட்டில் தான் வச்சிங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாண்டி காலையில சமையல் கட்டில் சமைக்கிற நேரத்துல சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருந்தேன்டி, இங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டி மறந்து அப்படின்னு கோமதி சொல்ல, சூப்பர் அப்படின்னு மீனா சர்க்காஸ்டிக்கா பாராட்டுறாங்க. இருந்த டென்ஷன்ல ஃபோன் எடுக்கவே மறந்துட்டேன்டி அப்படின்னு கோமதி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. சரி அப்படியே பொடிநடையா போய் போனை எடுத்துட்டு வந்துருவோமான்னு மீனா கேக்குறாங்க. டைம் ஆகாதன்னு கோமதி கேட்க, ஆகும் தான்றாங்க மீனா. வேணாண்டி நம்ம இப்பவே இப்படியே கிளம்பி போனாதாண்டி சாமி கும்பிட முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லைன்னா போற வழியில வீட்டுக்கு போயிட்டு போலாமா அப்படின்னு மீனா கேட்க, வேணாண்டி ஒரு நாள் போன் இல்லாம இருந்துட்டு போறேன் அப்படின்னு கோமதி கேட்க, ஃபோன் இல்லாமல் இருந்துருவீங்களான்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம் கோமதி பிறக்கும் போதே ஃபோனோடவா பிறந்தா, அது இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியாதா என்ன அப்படின்னு கோமதி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, அத்தை அப்போ உங்களுக்கு உங்கள் ஃபோன் வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஏய் வேணாண்டி தேவையில்லாம அதை வேற எதுக்கு சுமந்துக்கிட்டு போகணும், இங்க பாரு காலையிலக்கு வெறும் டிஃபன் மட்டும்தான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பொடி இட்லி தானே அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா. அதே தானே சொல்ல மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. போதும்ல அப்படின்னு கோமதி கேட்க, போதும் போதுங்கிறாங்க மீனா. மதியம் நாம வெளியே சாப்பிடலாம், ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோன்றாங்க மீனா. ஏன் என்னை விட யாராவது நல்லா சமைச்சு தருவாங்களோ அப்படின்னு கோமதி கொடி பிடிக்க, ஐயோ உங்களை விட யாரும் நல்லா சமைக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா சமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோன்றாங்க மீனா. சரி சரின்னு சமாதானமாகறாங்க கோமதி. 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி பாட்டில் எதுவும் வாங்கணுமான்னு மீனா கேக்குறாங்க. ஆஹா வேணாம் வேணாம் நான் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டில் இருந்து அப்படின்றாங்க கோமதி. சரி பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமே, ஆட்டோல போகணுமா பஸ்ல போகணுமான்றாங்க மீனா. 5 நிமிஷம் பார்ப்போம், அப்புறம் பஸ் வரலன்னா ஆட்டோல போலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு பஸ் வருதான்னு பாக்குறாங்க மீனா. மணி 7 ஆகுது, பார்த்துட்டு காஃபி வைக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள வர்றாங்க பாட்டி. வச்சிருந்த தண்ணி நல்லா சூடாயிட திரும்பி கறி துணிக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. அங்க ஒரு கைப்பிடி துண்டு இருக்கு, அதை எடுத்துட்டு பார்க்க அடியில கோமதியோட போன் இருக்கு. எடுத்து பாக்குற பாட்டி, இது கோமதி போன் இல்ல, ஐயோ போன் இங்கேயே வச்சுட்டு போயிட்டா போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மொபைல் ரிங் ஆக, ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறவங்க எப்படி அப்படின்னு மேலையும் கீழையும் ஸ்வைப் பண்ணி பாக்குறாங்க. ஒரு வழியா இந்த பக்கம் அந்த பக்கமா இழுத்து கால் அட்டன் பண்ணி ஹலோ யாருன்னு இவங்க கேட்க, அதுக்குள்ள ஆப்போசிட்ல இருக்கவங்க, ஹலோ கோமதி நாளைக்கு சீட்டுக்கு வந்துருவியா அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. இங்க கோமதி இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா, நான் அவ அம்மா பேசுறேங்கிறாங்க பாட்டி. ஓ அப்படியா, நான் ஆப்போசிட்ல கேட்க, ராத்திரி வந்துருவா, வந்ததும் நான் கூப்பிட சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க பாட்டி. சரி சரி நான் ஆப்போசிட்ல சொல்ல, சரி சரின்னு பாட்டியும் ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை கீழே வைக்கிறவங்க மறுபடியும் கையில் எடுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சு திருட்டு மொழி முழிக்கிறவங்க. அதுதான் சரி, இன்னியோட மாப்பிள்ளைக்கும் கோமதிக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மொபைலை கையில் தட்டிக்கிட்டு ஏதோ யோசிக்கிறாங்க பாட்டி. எப்படி எப்படி இதை சத்தம் வராம பண்றது அப்படின்னு மொபைலை இந்த பக்கமா அந்த பக்கமா தடவி தடவி பார்க்குறாங்க பாட்டி. கொஞ்ச நேரம் ட்ரை பண்றவங்க, ஐயோ சாமி வேண்டாம்ப்பா, நான் ஏதாவது பண்ண போய் அது ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு போனை கீழே வைக்கிறவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. அரசிக்கிட்ட கேட்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு அரசி இருக்க ரூமுக்கு வர்றாங்க. அப்பதான் மொபைலையே பாக்குறவங்க மாதிரி, அரசி அரசிமான்னு கூப்பிட, என்ன அம்மாச்சிங்கிறாங்க அவங்க. யாருக்காவது போன் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு அரசி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாராவது நமக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும்ல அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமாம் ரிங் டோனுங்கிறாங்க அரசி. அது கேட்காம இருக்கணும்னா என்னம்மா பண்ணணும்
அப்படின்னு பாட்டி கேட்க அவங்கள குழப்பமா பார்த்துட்டு போனை சைலண்ட்ல போடணுங்கிறாங்க அரசி. ஓஹோ, இந்த போனை கொஞ்சம் அப்படி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு பாட்டி கேட்க ஏன் அம்மாச்சிங்கிறாங்க அரசி. நான் இங்க இருக்கிற விஷயம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் துக்கம் விசாரிக்கிற மாதிரி போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே எரிச்சலா வருது. அதான் நீ சொல்ற மாதிரி இதுல வச்சுட்டேன்னா அப்படியே இதை கொஞ்சம் கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டு என் வேலையெல்லாம் நான் பார்ப்பேன், அவ்வளவுதாங்கிறாங்க பாட்டி. ரொம்ப தொந்தரவா இருந்தா நம்ம சுவிட்ச் ஆஃபே பண்ணிடலாமேங்கிறாங்க அரசி. ஐயோ, இவன் முதலுக்கே மோசம் பண்ணிடுவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற பாட்டி, ஐயோ வேணாம் வேணாம், அப்புறம் யார் யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியாம போயிடும்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓ யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியணும், ஆனா அவங்க கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு அரசி கேட்க, ஆமா ஆமாமா அப்படின்னு பாட்டி ஒரு அசட்டு சிரிப்போட தலையாட்ட, புரிஞ்சிருச்சு அம்மாச்சி புரிஞ்சிருச்சு, கொடுங்க இங்கன்னு வாங்குறாங்க அரசி. பாட்டி ஆனதை பார்த்துட்டு இருக்க, இங்க பாருங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இப்படி மேல இருந்து ஸ்கிரீனை தள்ளி இது இருக்குல்ல இந்த சைலண்ட் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணணும் அப்படின்னு அரசி சொல்லி கொடுக்க, ஓ அப்படியே அமைக்கிட்டு அப்படி தள்ளணும் அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா அவ்வளவுதாங்கிறாங்க அரசி. ஆஹா அப்படிங்கிற பாட்டி, ஏன் அரசிமா எல்லா போனும் இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேக்குறாங்க பாட்டி. இல்ல அம்மாச்சி, உங்க போனு, ஏன் போனு, அம்மாவோட போனு இது எல்லாமே இந்த மாதிரி தான், பட்டன் போன் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு அரசி சொல்ல, ஓகே நமக்கு தேவையான தகவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தோட பாக்குறாங்க பாட்டி. ஓகே, வந்த வேலை முடிஞ்சது, அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம், இனி எதுக்கு இங்க நின்னுகிட்டுன்னு பாட்டி நடக்க ஆரம்பிக்க, அம்மாச்சி அப்படின்னு கூப்பிட திரும்பி வர்றாங்க. உங்க போனு அப்படின்னு அரசி சொல்ல, மறந்துட்டேன் அப்படின்னு பயங்கரமா அசடு வழிஞ்சுக்கிட்டு போனை வாங்கிக்கிட்டு, ஒருவேளை நம்ம யோசிக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு குறுகுறுப்போட பாத்துக்கிட்டே போறாங்க பாட்டி. ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் உடனே ரூமை லாக் பண்றாங்க. கதவு நல்லா சாத்தி இருக்கா, கேப் எதுவும் இல்ல நம்ம பண்ற வேலை அரசிக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு கதவை 52 தடவை ஆராய்ச்சி வேற பண்றாங்க பாட்டி. அவ்வளவுதான், அதுவரையிலும் அண்ணன் மாதிரி அடி எடுத்து வச்சவங்க பிடி உஷா மாதிரி குடுன்னு ஓடுறாங்க கிச்சனுக்கு. ஷோ அப்பா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எவ்வளவு வேர்த்து போச்சு அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு ஓடி வருவங்க மறுபடியும் கதவை ஒரு பார்வை பார்த்துட்டு கோமதியோட போன் எடுக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி அப்பாடா அப்படின்னு கோமதி போனை சைலண்ட்ல போட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, சரியா பண்ணனேனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்க, சரி போனை பண்ணி பாப்போம் அப்படின்னு ஒரு கையில கோமதியோட போனை வச்சுட்டு இன்னொரு கையில அவங்க போன் எடுக்கிறாங்க. ரிங்கு விட்டு பார்க்க கோமதி போன்ல இருந்து சத்தமே வரல. பயங்கர சந்தோஷம் ஆயிடுது பாட்டிக்கு. சரியா தான் பண்ணிருக்கிறேன். யார் அது, காந்திமதியா கொக்கா, ஒரு தடவை சொல்லி கொடுத்தாவே அப்படியே புடிச்சுக்குவேன் இல்ல நானு அப்படின்னு ஏக பெருமை அவங்கள பாராட்டிக்கிறாங்க. செக் பண்ணி முடிச்சாச்சு, சரி இப்ப இதை எங்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க பாக்ஸுங்கெல்லாம் இருக்க இடத்துல போய் பாக்குறாங்க. ஒரு டப்பியை திறந்து அதுக்குள்ள மொபைல போட்டு மூடி உள்ளர வைக்கிறாங்க. அவங்க போன் எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு, அப்பனே முருகா, என் பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு வாழ்நாள் எல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். இங்கிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ எவ்வளவு பெரிய மன வருத்தத்துல இருக்கான்னு. அதை சரி பண்ணதான் என் அறிவு கெட்டின மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதையோ நான் பண்றேன். பொய் தான் சொல்ல போறேன், ஆனா நான் சொல்ற பொய்ய பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு என் கூட எப்பவும் நீ இருக்கணும்பா சொல்லிப்புட்டேன், என்ன நீ கைவிட்டுறாத முருகா அப்படின்னு முருகன் கிட்ட டீல் பேசுறாங்க பாட்டி. மணி 9:05 ஆகுது. சோஃபால உட்காந்து பாட்டி ஏதோ குடிச்சிட்டு இருக்க அரசி ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அவங்க மொபைல் ரிங் ஆக பாட்டிக்கு பகீர்னு இருக்குது. அவங்க அப்படியே திருட்டு மொழியோட பாத்துட்டு இருக்க அரசி அப்படியே கிச்சனுக்குள்ள போறாங்க. இவ எதுக்கு உள்ளர போறான்னு தெரியலையே அப்படின்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க பாட்டி. அரசி ஒரு பவுல்ல சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கிட்டு மொபைல பாத்துக்கிட்டே வர பாட்டி திருன்னு முழிச்சிட்டு, நீ போனதையும் நான் பாக்கல வந்ததையும் பாக்கலன்ற மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அரசி பவுல் ஃபுல்லா ஸ்நாக்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு மொபைல பாத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறவங்க மறுபடியும் தண்ணியை குடிக்கிறாங்க. கதிரும் ராஜியும் கிரவுண்ட்ல இருந்து திரும்பி வர்றாங்க. குட் மார்னிங் அம்மாச்சி அப்படின்னு கதிர் அவங்க பக்கத்துல உட்கார, குட் மார்னிங் அப்பத்தா அப்படின்னு ராஜியும் ஒரு சேர்ல உட்காருறாங்க. அரசி அங்க இருக்கத பார்த்துட்டு, என்ன அரசி காலையிலேயே ஸ்நாக்ஸ் ஆன ராஜி கேட்க, அரசி ஆமான்னு தலையாட்டிட்டு சிரிக்கிறாங்க. சாப்பிடு அப்படிங்கிற ராஜி, அப்பத்தா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இன்னும் இல்ல அப்படின்னு ரொம்ப பரிதாபமா சொல்றாங்க பாட்டி. ராஜி மொபைல் எடுத்து பார்த்துட்டு, மணி 9 ஆகுது, இன்னும் சாப்பிடலையா நீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, சாப்பிட தோணலைங்கிறாங்க பாட்டி. என்ன ஆச்சு உங்க மனசுக்கு சொல்லுங்க, சொன்னீங்கன்னா சரி பண்ணிடலாங்கிறாரு கதிர். தெரியல
அப்படிங்கிற பாட்டி அப்படியே திரும்பி அம்மாடி அரசி உன் அம்மா எங்கடின்னு கேக்குறாங்க. மொபைல்ல தீவிரமா இருக்க அரசி, அம்மா தெரியலையே அம்மாச்சி, நான் காலையில இருந்து அம்மாவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப கவலையோட பாக்குறாங்க. கதிர ராஜியும் கூட என்னங்கிற மாதிரி பார்க்க, நான் காலையில 5:30 மணிக்கு எழுந்திருச்சேன், நானே கோமதியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு பாட்டி அவங்க நாடகத்தை தொடங்குறாங்க. ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பாங்களோ என்னமோங்கிறாரு கதிர். அப்படி எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க மாட்டாளாப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, அப்போ பக்கத்துல வேற எங்கேயாவது போயிருப்பாங்க அப்பத்தா? நர்மதா அக்கா வீட்டுல ஏதோ சீட்டு ஏலம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க போயிருப்பாங்கன்றாங்க ராஜி. இல்ல அது நாளைக்கு இல்ல, கோமதி தான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாலே அப்படின்னு பாட்டி உறுதியா சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தானே போன் அட்டன் பண்ணாங்க. பாட்டி பின்னாடி தெருவுல ஒருத்தவங்க வீட்டுல புடவை கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க போயிருப்பாங்க போல இருக்குன்றாங்க அரசி. நேத்து ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா, இன்னைக்கு காலையில விடிஞ்சதுமே புடவை வாங்க போயிருவாளா அப்படின்னு பாட்டி கேட்க, எல்லாரும் அவங்கவுங்க பாக்குற வேலையை விட்டுட்டு என்னது ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தாங்களா, ஏன் எதுக்குன்ற மாதிரி பாக்குறாங்க. அம்மா அழுதுட்டு இருந்தாங்களான்னு அதிர்ச்சியா கேக்குறாரு கதிர். ஆமாப்பா, என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சொல்லி பாவம் ஓன்னு அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு பாட்டி சொல்ல, கதிர் ராஜின்னு கலக்கத்தோட பாக்குறாங்க. காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடுன்னு பொங்கி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாலே அப்படின்னு பாட்டி சீன ஆரம்பிக்க, அரசியும் அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு அப்படியே யோசனையா பாக்குறாங்க. ராஜி கொஞ்சம் கவலைப்பட்டாலும், அப்பத்தா நீங்க வேற எதையாவது சொல்லிக்கிட்டு அத்தைக்கு போன் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, நான் போன் பண்ணி பாக்குறேங்கிறாங்க அரசி. அப்படின்னு ராஜி சொல்ல, அரசி நீ ஃபர்ஸ்ட் போன் பண்ணு அப்படின்னு அவசரப்படுத்துறாரு கதிர். பாட்டிக்கு இங்க கிடுகிடுங்குது. அரசி சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுனேனா இல்லையா? ஐயோ தெரியலையே, நான் கேட்கும்போது சத்தம் வரல, இப்ப சத்தம் கித்தம் வந்துருச்சுன்னா அப்படின்னு பாட்டி ரொம்ப கவனிக்கிறாங்க. சத்தம் வரலன்னு தெரிஞ்சதும் அப்பாடா அப்படின்னு நிம்மதியா நெஞ்சில கைய வச்சுட்டு அவங்க திரும்பி உட்கார, அரசி இப்ப அவங்க அம்மா போனை பிக் பண்ணலன்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஜாலியா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டவங்க படார்னு எழுந்திருச்சு டென்ஷனோட குறுக்கையும் நறுக்கையும் நடக்கிறாங்க. அம்மா போன் எடுத்தாங்களா இல்லையான்னு கதிர் கேட்க, இல்லன்னு ஃபுல் ரிங்கு போச்சு ஆனா எடுக்கலன்றாங்க அரசி. வீட்ல எங்க இல்லையான்னு கதிர் கேட்க, நான் தான் சொல்றேனேப்பா அவ வீட்லயே இல்லன்னு அப்படின்னு பாட்டி கண்ணை கசக்குறாங்க. அப்ப கோவிலுக்கு தான் அப்பத்தா போயிருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஏமா அப்படி போயிருந்தான்னா இப்ப அரசி போன் பண்ணதுக்கு சொல்லிருப்பால அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அதான் கோவிலுக்குள்ள போன் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல, யோ இவ ஒருத்தி நம்ம எவ்வளவு யோசிச்சு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வச்சிருந்தா ஈஸியாவே அதை கவுத்துட்டு போயிருவா போல இருக்கே, இப்பதான் பெரிய போலீஸ் மூளையெல்லாம் தூக்கிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ராஜிய மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்காங்க பாட்டி. அம்மாச்சி அம்மா வந்துருவாங்க அம்மாச்சி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்றாரு கதிர். எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அம்மாவை அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா ஆமா என் பொண்ணு எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி பாட்டி பாக்குறாங்க. இருங்க இருங்க நான் போன் அடிச்சு பாக்குறேன்னு கதிர் போன் எடுக்கிறாரு. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே அப்படிங்கிற பாட்டி குறுகுறுன்னு கதிரை பார்க்க கதிர் கால் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ ஒருவேளை இவன் கூப்பிடுறப்ப சத்தம் கேட்டுருமோ அப்படின்னு பாட்டி கொஞ்சம் பயத்தோடையும் பாக்குறாங்க. என்னப்பா அப்படின்னு கதிர் காதுல இருந்து போன் எடுத்ததும் பாட்டி கேட்க, லைன் கிடைக்கலங்கிறாரு அவரு. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு பாட்டி அவங்க நாடகத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஸ்பாட்டுக்கு பாண்டியன் வரல. அடுத்து என்ன நடக்க போகுது, பாட்டி என்ன மாதிரி டிராமாவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு டிராமாவுக்குள்ள டிராமாவா? சரி என்னதான் நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.